ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கும் போது நாம் எதை கவனிக்க தவறுகிறோம்னா, கர்த்தரை கவனிக்க தவறுகிறோம். ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம வாசிக்கும் போது எதைதான் கவனிக்கிறோம்னா, கர்த்தர் என்ன செய்ய போகிறாருங்கிறத நம்ம கவனிக்கிறோமே தவிர கர்த்தர் யார் என்பதை கவனிக்க தவறுகிறோம். இந்த 3 வசனத்துல முதல்ல நம்ம எதை கவனிக்கிறோம்? கர்த்தரை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். அப்ப தேவன் என்ன பிளான் பண்ணி இருக்காருங்கிறத யோசிக்கணும். உங்களை பார்த்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒண்ணு செய்ய போறேன்னு சொல்லும் போது நம்முடைய மைண்ட் என்ன தெரியுமா வேலை செய்யணும்? அப்ப தேவன் என்னை கொண்டு நிறைவேற்ற விரும்புகிறது என்ன, அவர் என்ன திட்டத்தை வச்சிருக்காரு, எந்த திட்டத்துல என்ன கொண்டு போய் சேர்க்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள பழக வேண்டும். தேவன் அவருடைய சித்தத்தில் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். மனிதனோடு தம்முடைய உறவை மீட்டெடுப்பது அவருடைய திட்டமாயிருக்கிறது. பெரிய பிளான்லாம் இல்லை, ஆனா இதுதான் அவருக்கு பெரிய பிளான். என்ன பிளான்னா, ஏதேன்ல ஒரு உறவு முறிந்து போனது, அந்த உறவை மீட்டெடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய வேதத்தை அவர் எழுதுகிறார். அந்த உறவை மீட்டெடுக்கிறதுக்கு தான் அவரே மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்கிறாரு. அந்த உறவை மீட்டெடுக்கிறதுக்கு தான் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்கிறார், உயிரோடு எழுப்புகிறார். அந்த திட்டத்தை அங்க தொடங்கினவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வரைக்கும் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்.